டிப்ளமோ 2024-2025 இக்கல்வியாண்டில் பயின்று தேர்ச்சி பெற்ற விஷன் மாணவர்களுக்கு 6/12/2025 சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் நடைபெறுகின்ற இந்த பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறை வணக்கம் பாட இருப்பவர் பிரமேலா ராஜகுமாரி அம்மா அவர்கள். குரு வணக்கம் பாட இருப்பவர் பேராசிரியர் ராஜலட்சுமி அம்மா அவர்கள். தவம் இயற்ற இருப்பவர் துணை பேராசிரியர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் ஓங்குக. குரு வணக்கம். சிந்தையை அடக்கிய செய்த குருவே, அந்த நிலை தனிலை உகர்வற்றிருக்க பெரும் ஆனந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகள் இறுதி பயனாடித சந்தனம் ஜெயமரமான சாமந்த வாழ்வழிந்தால் என் சந்தோஷ செய்திருவே, என் சந்தோஷ செய்திருவே. வாழ்வணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். ஒரு வாழ்க நமக்குரியம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரப்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரப்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரப்பின. அருட்பேராற்று உடலிலே வீழிலே தயாராக வாய்வதை அருட்பேராற்று உடலிலே வீழிலே தயாராக வாய்வதை கொண்டோம். அருட்பேராற்று உடலிலே வீழிலே தயாராக வாய்வதை கொண்டோம். அருட்பேராற்று இரவுமாக எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் முழுமையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அன்னைக்கு வணக்கம்.
தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருந்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். நமக்குரியும் வணக்கம் ஆகிய துரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். சவாலும் பார்க்கும் உடலும் உள்ளமும் ஓய்வியும் மேன்மை வரைக்கும் சங்கல்பம் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் ஈராயில் இறை செல்வம் உயர்ப்புகள் ஈராலும் ஓய்வு பார்ப்போம். பேராற்றல் கருணையினால் உடல்நலம் ஈராயில் இறை செல்வம் உயர்ப்புகள் ஈராலும் ஓய்வு பார்ப்போம். பேராற்றல் கருணையினால் உடல்நலம் ஈராயில் இறை செல்வம் உயர்ப்புகள் ஈராலும் ஓய்வு பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஆசான் அருந்தந்தை அவர்கள் அருகிய வேதாந்திரியும் உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் அறிவு திருக்கோயில் திருவள்ளூர் மண்டலம் அரக்கோடு ஜோதிநகர் மாணவர்களை மன்றம் அதனை சார்ந்த தவமயங்கள் அனைத்தும் இந்த சிறப்பு மிக்க நிகழ்வு கலந்து கொள்ள வந்துள்ள இருவர் சான்றோர் பெருமக்களும் அவர்களது அன்பு குடும்பமும் நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவான். வாழ்க வளமுடன். யோகமும் மனித மாண்பும் என்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு பட்டய வகுப்பை அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் மனிதர்களாக பிறந்திருக்கின்ற நாம் நம்முடைய மாண்பினை அறிந்து கொண்டு மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு பட்டி தொட்டிகளில் எல்லாம் அருட்தந்தையினுடைய மனவளக்கலை சென்று அடைய வேண்டும் என்ற பெருநோக்கத்திற்காகவும், மேலும் இளைஞர்களுக்கு இந்த கல்வியானது சென்று அடைய வேண்டும் என்று யோகமும் இளைஞர் வல்லமையும் என்ற ஒரு சிறப்புமிக்க பயிற்சிகளையும் அருட்தந்தை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இன்று சிறப்பான முறையிலே உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், நமது ஒப்பற்ற தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் அருள்நிதி எஸ்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்களை வணங்கியும், இந்த சிறப்புமிக்க பட்டமளிப்பு விழாவில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது நிர்வாக அரங்காவலர் ஒட்டியரியல் அருள்நிதி பி. இளங்கோ ஐயா அவர்களை வணங்கியும், இந்த சிறப்புமிக்க கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது மண்டலத்தின் தலைவர் பேராசிரியர் டி. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செயலாளர் ராமநடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கியும், இந்த சிறப்புமிக்க மண்டலத்திலே கிராமிய சேவை திட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் ஆர். மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கியும், நமது அழைப்பிற்கு இணங்கி இந்த அறிவு திருக்கோயில் நிர்மாணிப்பதற்கு முக்கியஸ்தர்களில் மிகவும் முக்கியமான ஒருவராக திகழக்கூடிய பேராசிரியர் அருள்நிதி ரவிசங்கர் ஐயா முன்னாள் இணை நிர்வாக அரங்காவலர் மற்றும் அல்ட்ராடெக் நிறுவன
ரிட்டையர்ட் ஜிஎம் அவர்களை வணங்கியும் நமக்கு யோகமும் இளைஞர் வல்லமையும் யோகமும் மனித மாண்பும் என்று சொல்லக்கூடிய பட்டய படிப்புகளையும் அடிப்படை பயிற்சிகளையும் தங்களுடைய கல்லூரிகளிலே நடத்துவதற்கு எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமத்தின் செயலாளர் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு ரவி ஐயா அவர்களை வணங்கியும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஜாயிண்ட் டைரக்டர் ஸ்மார்ட் ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறப்பு மிக்க ஒரு பதவியிலே இருந்து கொண்டு அருட்தந்தையின் செயல்பாடுகளை பிறருக்கு எடுத்து கூறி தொண்டாற்றி இன்பம் காண்டு கொண்டிருக்கின்ற நமது ஜாயிண்ட் டைரக்டர் ஸ்மார்ட் பேராசிரியர் சேர்மா செல்வராஜன் ஐயா அவர்களை வணங்கியும் இந்த அறக்கட்டளையின் செயல் திறமையை வளர்த்துக் கொண்டு சிறப்பான முறையிலே நிர்வாக அரங்காவலுக்கு உறுதுணையாக நின்று அத்துணை பேர்களும் ஒத்துழைப்பு நல்கி அறக்கட்டளை செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது செயலாளர் பேராசிரியர் ஏஎஸ் குருநாதன் ஐயா அவர்களை வணங்கியும் இந்த சிறப்பு மிக்க கல்வியிலே இணைந்து சென்ற வருடம் 2024-25 வருடத்திலே ஜெயின் டிப்ளமோ பாடத்திட்டங்களில் சேர்ந்து ஒரு வருட கல்வி பயின்று அனைவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி இன்றைக்கு இந்த பட்டயம் பெற வந்திருக்கின்ற இருபால் மாணவர் செல்வங்களை வணங்கியும் அவர்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கின்ற அவருடைய குடும்ப நண்பர்களையும் குடும்பத்தாரையும் வணங்கிக் கொண்டு இந்த சிறப்பு மிக்க மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய நமது மண்டலத்தின் துணைத் தலைவர் ஸ்மார்ட் பிபி ஸ்மார்ட் பேராசிரியர் தென்குமரி அம்மா அவர்களை வணங்கியும் இந்த வரவேற்புரையை நான் இதிலே நல்கியிருக்கிறேன். ஆசான் அருள் தந்தை சுக்குமாக எழுதியிருந்து இந்த சிறப்பு மிக்க நிகழ்வை நடத்தி தர அருள் புரிவாராக என்று வாழ்த்தி இந்த அத்துணை உள்ளங்களையும் நாம் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். அருள் தந்தையினுடைய தத்துவங்கள் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு அருள் தந்தை உருவாக்கியிருக்கிறார். தொழில் கல்வி, எழுத்து கல்வி, இரண்டு கல்விகளையும் சமுதாயம் கொடுத்து விட்டது. ஆனால் பண்பாட்டு கல்வியையும் அதன் பிறகு இறை தத்துவத்தை ஒழுக்க பழக்க கல்வியையும் என்று சொல்லக்கூடிய பண்பாட்டு கல்வி மற்றும் இறை தத்துவத்தை போதிக்கக்கூடிய கல்வி இரண்டும் மறுக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்திலே. அப்பேற்பட்ட இரண்டு கல்விகளையும் இணைத்து யோகமும் மனித மாண்பும், யோகமும் இளைஞர் வல்லமையும், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு சிறப்பு மிக்க பட்டயம், பட்டம், முதுகலை பட்ட படிப்புகளை நமக்கு தெரிவு செய்து இன்றைய காலகட்டத்திலே திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மூலமாக மாஸ்டர் ஆஃப் வெகேஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்துணை முதுகலை பட்ட படிப்புகளையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக அத்துணை பேருக்கு சென்று அடைய வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு இந்த பட்டயம், பட்டம், முதுகலை பட்ட வகுப்புகள் இதிலே நடந்து கொண்டிருக்கின்ற சுமார் 10 வருடங்களாக. அப்பேற்பட்ட கல்வியிலே நீங்கள் இணைந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் வாக்குப்படி நாம் பயின்ற பயிற்சிகள் அத்தனையும் நாம் பயன்படுத்தி நாம் பிறருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நாம் அனைவருக்கும் பிறகு கற்பிக்க வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் உருவாக்கி அந்த மனவளக்கலை மன்றங்கள் அறிவு திருக்கோயில்களாக திகழ வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு இங்கே அறிவு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வகையிலே எல்லோருக்கும் அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய பேரறிவு என்று சொல்லக்கூடிய ஞானம் போதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த சிறப்பு மிக்க நிகழ்விற்கு வருகை கொடுத்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சீனிவாசன் விளம்பரதாரன் அவர்களுக்கும் வளமாற நான் உளமாற வரவேற்று வாழ்த்தி வருகின்றேன். என்னுடைய வரவேற்பு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். முதல்ல கடற்கரை போட்ட மாதிரி அவருடைய முயற்சியும் கடின உழைப்பும் சந்திரசேகர் ஐயாவினுடைய அந்த எண்ணங்களும் அவர்கிட்ட இருந்து இந்த மன்றம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதில் பெரும் முயற்சி ஐயா ரவிசங்கர் ஐயா அவர் இன்னைக்கு எங்கள் கூட வந்து எங்களுக்காக இருந்து
எங்களுக்கு சிறப்பு சேர்த்தது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அவரை பல தடவை நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்கே போகிறாரு, பெரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இருந்தவர் இன்னும் இருக்கக்கூடியவருமான அவரை நம்ம மன்றத்துக்கு வந்திருக்கிறது, நம்மளை எல்லாம் பார்த்து அவர் ஆனந்தமாக என்ன எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இன்னும் இதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு அவர்களுடைய கருணையும் தேவையும் அவருக்கு நாம் என்றும் நன்றியுடன் இருக்கணும் வேண்டி, அடுத்ததாக நமது மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா உழைப்புன்னு அவர்தான் கற்றுக்கிடணும். அவ்வளவு கடுமையான உழைப்பு, காலையிலிருந்து இங்கே கூட இருக்காரு, எல்லா இடங்களுக்கும் சுற்றக்கூடிய அந்த அவருடைய வழிகாட்டுதல்ல இன்றைக்கு இந்த பட்டுமணிக்குள்ள நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வளர்ந்த அடுத்ததாக கிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் செயலாளர் எனக்கு நிறைய தொண்டு செய்தவர், நமது மன்றத்துக்கும் நிறைய தொண்டு செஞ்சுக்கூடியவர். அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு வருடமாக திருத்தணியில் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கார். ஒரு வருடமாக இன்னைக்கு போய் நடந்துக்கிட்டே அன்னதானம் கொடுப்பவர். அந்த அளவுக்கு நமது சுற்று வட்டாரத்தில் நிறைய அவருடைய காலேஜ் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை இன்று நமது மன்றத்தில் வந்திருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. சொல்லவுடனே சொல்லிடுங்க வந்ததே எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அவர் சாதாரண கிருஷ்ண இன்ஜினியரிங் செயலாளராக வரல, ரோட்டரி கிளப்போட கவர்னராக வந்திருக்காரு. இந்த வருஷம் அவர் ரோட்டரி கவர்னர் 62-70 கிளப்புக்கு கவர்னராக இருக்கக்கூடியவர். நமக்கு இந்த பட்டமளிப்போடால நம்ம கூட வந்து நம்மளை எல்லாம் சிறப்பு செய்து கொண்டிருப்பது நினைக்கிறப்போ ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த பட்டமளிப்புள்ளால இந்த மண்டலத்தில் நாம 3ஆவதாக எடுத்தோம் அப்படிங்கிறது நினைக்கிறப்பையும் இந்த நிகழ்வு எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு. நம்ம மண்டலம் வந்து இன்னும் வளர்ச்சி பாதையோட வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னும் முதலிடத்துக்கு வரணுங்கிறதுல நாம் எல்லாரும் கூட இருந்து பண்ணணும். அதே மாதிரி பேராசிரியர் ராம நடராஜன் செயலாளர் திருவள்ளூர் மண்டலம், அவர் எப்போ பார்த்தாலும் உழைப்பாகவே இருக்காரு. அடுத்ததாக மூர்த்தி ஐயா எல்லாருக்கும் தெரியும், முதல்ல இருந்து தெரியும், இந்த ஆரம்பத்திலிருந்து தெரியும். இருந்து அவரும் கூடயே இருந்து மூர்த்தி ஐயா துணை தலைவர் ராமேஸ்வரி எல்லா இதுலேயும் இருந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சேர்மா செல்வராஜ் ஐயாவை சொல்ல வேண்டியதில்லை. டெய்லி யூடியூப்ல பார்க்கலாம், எல்லாரும் எல்லா இடங்களையும் அவர் நிறையா நம்ம இதுக்காக தொண்டு செய்து இருக்காரு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெல்லாம் தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவர் உங்களை எல்லாம் இன்றைக்கு கௌரவப்படுத்துவதற்காக வந்துட்டு ரொம்ப பேரானந்தமா இருக்கு. எனக்கு இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நம்ம மன்றத்துக்கு நேரம் பெருமை சேர்த்துறாங்க அமைக்கணும்னு சொல்லி, இந்த வயசுல நமக்கு தான் ஒரு டிப்ளமோ ஆசையா இருக்குல்ல ஐயா, இந்த வயசுல நமக்கு தான் ஒரு டிப்ளமோ அப்படின்னு சேர்த்துதான் சொல்றாங்க. டிப்ளமோ யோகா டிப்ளமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கும். ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கா, நம்ம பேர் பின்னாடியும் ஒரு டிப்ளமோ போட்டுக்கலாம். சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுல நம்ம கிடைச்சிருக்குங்கிறது வேதாத்ரி மகர்ஷியினுடைய கருணை. அந்த வகையில எல்லாம் நல்ல அந்த வேதாத்ரி மகரிஷியை வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் இருபால் நண்பர்களும் பட்டம் பெறக்கூடிய இருபால் நண்பர்களும் எல்லாம் நல்ல அந்த இரையாற்றல் கருணையினால் உடல்நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் வாங்கி நீடூடி வாழ்க்க வளர்ந்த நான் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம். வெங்காயம் ரொம்ப அதிகமாக என்ன குழந்தை தேவையில்லை, நன்றி அவருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு விதமான புஷ் பண்ற மாதிரியான ஆள் சந்திரசேகர் ஐயா, அமரர் ஐயா. அவரை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அவருடைய முயற்சினால தான் இந்த பில்டிங் இவ்வளோ அழகா வந்தது. பில்டிங் கட்டிடலாம், ஆனால் அதில் இன்னைக்கு வந்து இந்த பில்டிங் இந்த ரூம் ஃபுல்லாக ஹால்
சாக்ரட்டிஸ்க்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாயிற்று. அவர் எங்கோ ஒரு தூரத்தில் மரண தண்டனை 12 மணி ராத்திரிக்கு 10 மணியோ 9 மணியோ அந்த மாதிரி ராத்திரி சமயத்தில் எங்கேயோ ஒரு வயலின் சத்தத்தை கேட்டு அந்த வயலினை கற்றுனார். ஸோ அந்த அளவுக்கு கற்பது என்பது இறக்கும் வரை கற்பம். அது இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கணும், பார்க்க முடியாது. நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ கற்றுக்க வேண்டியது என்ன இருக்கு? கூகுள் பே பண்ண வேண்டியதா இருக்கு. கற்றுனீங்கல்ல, இந்த வயசானப்புறம் கற்றுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாமே தேவைகள் இருக்கோ இல்லையோ கற்றுக்கிறதுன்றது ஒரு விதமான உதவி இருக்கும். இன்னைக்கெல்லாம் நடைபெறும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பேசிக்கலியான கெமிக்கல் இன்ஜினியர். 2014 அல்ட்ராடெக்ல இருந்து ரிட்டையர் ஆனேன். ஆனா இப்ப ரிட்டையர் ஆன அப்புறம் எப்படி டைம் பொழுது போக்குறது? 5 வருஷம் கன்சல்டன்சி அது இது போன அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. வெளியே எங்கேயும் போறது இல்லை. வெளியே எங்கேயும் போறது பெரிய ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி எதுவும் பண்றது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? வீட்டில் மாடி தோட்டம் ஆரம்பிச்சேன். கீழே தோட்டம் போட்டேன். அது தவிர பெயிண்டிங் பண்ண கற்றுனேன். பெயிண்டிங் பண்ண நிறைய பொம்மைகளுக்கு பெரிய பெயிண்டிங் பண்ணி கொடுப்பேன். அங்கே பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த என் வீட்டில் சுற்றி இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் டியூஷன் எடுப்பேன் ஃப்ரீயாக. அவங்க அழகாக கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் புதுசாக கற்றுக்கலாம். ரெண்டுமே கற்றுக்கிறது தான். இப்போ 7ஆம் கிளாஸ் நான் எடுக்கும் போது நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது தமிழ்லேயே. அதெல்லாம் மறந்து போயிருந்தது. இந்த மாதிரி கற்பதற்கு வயது ஒரு கலைகள். இந்த அளவுக்கு இந்த மன்றம் வளர்ந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அதுவும் இளங்காயா அவர்கள் சொன்னார்கள், 3வது இடமாக 3வது இடத்தை பெற்றுள்ளது என்றால் அது really it is an improvement, excellent improvement. ஒரு காலத்தில் நாங்கள் யாரும் வருவாங்களான்னு காத்திருந்த காலங்கள் இருந்தன. நான் அதான் சொல்றதெல்லாம் 11 வருஷத்துக்கு முன்னால் 12 வருஷத்துக்கு முன்னால். இப்போது எல்லோரும் தேடி வருகிறார்கள். அதுவே உற்சாகத்தை கொடுக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மன்றம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுற்றுப்புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. மேடையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பட்டப்பெறவர் வெளியிட்டுள்ள அன்பர்களாகிய அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு கல்லூரியில் எல்லாம் வழங்கும் போது அதனுடைய மாநில ஆளுநர், கல்வி அமைச்சர், துணைவேந்தர்லாம் கலந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கு பட்டயம் வழங்குவாங்க. அதுபோல இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அவர்கள் வந்து ஸ்மார்ட் இணை இயக்குனர் வந்து அந்த ஆளுநர் போலவும், அமைச்சர் போன்று மண்டல நிர்வாகிகளும், துணைவேந்தர் போன்று நம்ம அரக்கோணம் தொழில்நகர் அரசனுடைய நிர்வாக அரங்காவலர் அது போன்று உங்களுக்கு இன்றைக்கு அந்த ப்ரொஃபஷனலில் இருந்து சான்றிதழ் வழங்குவது மிக சிறப்பு. தனக்காக வாழ்பவன் சாதாரண மனிதன், தனக்காகவும் பிறருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் சிறப்பான மனிதர்கள். சமுதாய மக்களுக்கும் நாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்பவர்கள் மாமனிதர்கள். இந்த உலகத்திற்காகவே தன்னை தியாகம் செய்து இந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவே வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறுபவர்கள் தான் ஞானிகள், யோகிகள். அந்த வகையில் தாய்மானவர், திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார் வழியில் வந்தவர் தான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவருடைய நோக்கமெல்லாம் உலக சமாதானம், உலக அமைதி. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில அந்த சமாதானம் பண்ண முதல்ல மகிழ்ச்சியோட வாழ கற்றுக்கணும். மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில. எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டு பாவம் சொல்லுவாங்க. அதுபோல வருத்தத்தோட வாழ்வது வாழ்க்கையே இல்லை. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னா துன்பம் இல்லாமல் இருக்கணும். அப்போ துன்பத்திற்கு அடிப்படை மகிழ்ச்சி சொல்றாங்க, உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இந்த 3 தான் மனிதனுக்கு துன்பம் தருது. அப்போ அந்த துன்பத்தை எதிர்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது.
அதுக்கு தான் யோகா கலையை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் கிடைப்பது ஒரு மொழி கல்வி, ஒரு மொழி கற்றுக்கிறோம், இல்லை ஒரு தொழிலை கற்றுக்கிறோம், அதுதான் வாழ்வாதாரத்துக்கு. ஆனால் இயற்கை பற்றிய தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு விட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு மருத்துவர் கிட்னி எடுத்துக்கிறார், ஒரு கட்டிட பொறியாளர் ஒழுங்காக டிசைன் பண்ணாம பாலம் கட்டளை இடிஞ்சு விழுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒழுக்க பழக்க அறிவு இல்லை, இயற்கை பற்றிய தத்துவ அறிவு. அப்போ இதெல்லாம் மாணவர்கள் பருவத்தில் கொண்டு செல்லணுன்றதுக்காக மகிழ்ச்சியுடைய எண்ணம். அதனால யோகமும் மனித மாண்புமிக்க மனிதனா ஒரு மனிதன் வரணும்னா அவனுக்கு அடிப்படை இந்த யோகத்தை தேவைப்படும். அதுக்காக தான் பயிற்சிகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு உடல் நலத்தை பற்றி ஒரு பேப்பர் இருந்தது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்னென்ன பயிற்சிகள் நம்ம இதில் இருக்குது. உடற்பயிற்சி இருக்குது, காய்கறி பயிற்சி இருக்குது, அப்புறம் ஆசனங்கள் இருக்குது. இதெல்லாம் முறையாக செய்து உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்புறம் மனதை அமைதியாக வச்சுக்கணும். குழந்தையோட மனது மாதிரி 3 வயது குழந்தை முகத்தை பாருங்க, குழந்தை சோர மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒரு ஞானியோட முகத்தை பாருங்க, அன்னை தெரசா முகத்தை பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளலார், வேதாந்தி மகரிஷி, அவருடைய லோகாம்பா, இவற்றெல்லாம் நமக்கு இந்த சாந்தியத்தை அமைதியை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக வச்சுருக்கு தியான பயிற்சி ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உடலை உறுதியாக தேர்க்குமாற மாதிரி வச்சுக்கிட்டு காயகல்ப பயிற்சி. அப்போ குணநல பெற்றுக்கு அறந்தாள் பயிற்சிகள். இது போன்ற ஒவ்வொரு மனிதனை ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி பயிற்சிகள் மூலமாக கொடுத்து ஒரு மனிதனை மாமனிதனாக உயர்த்தக்கூடிய பயிற்சிகள் தான் யோக கலையில். அதில் நீங்கள் உடல் நலத்துக்கான பேப்பர் படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. உயிர் வளம், மனவளம், அப்புறம் குணநல பேர், சமுதாய நலம், இறைஞானம் 3 பேரும், யோகா பயிற்சிகள் 1, யோகா பயிற்சிகள் 2, இந்த 6 விதமான பேப்பரை நீங்கள் சிறப்பாக தேர்ச்சி பெற்று டிஸ்டிங்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. 75% நல்ல பயிற்சி, அவுட்ஸ்டாண்டிங்னா 90% மேலே. அந்த வகையில் நீங்கள்லாம் தேர்ச்சி பெற்று இந்த பட்டம் பெறுவது மிக மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும், ஸ்மார்ட் இயக்குநரகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு பண்பு, வரையிடமே என்ற 16 செல்வங்களையும் சிறப்பாக பெற்று வாழ்வாக வாழ்ந்து இவருடைய குடும்பத்திற்கும், மனவளக்கலைக்கும், அரக்கோணம் ஜோதி நகர் அறக்கட்டளைக்கும், திருவள்ளூர் மண்டலத்திற்கும், உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும், நாட்டிற்கும், உலகிற்கும் சிறப்பு சேர்த்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்தியம். குருவே, சிந்தனையை, உடல் நலத்தை, சீரமை குருவித்த குருவே வாழ்க. ஆசான் அருள்தந்தை வேதாந்தி மகேஸ்வரர்கள் அவர் உருவாக்கிய உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற இந்த மாபெரும் அமைப்பினை ஆக சிறந்த முறையிலே வழிநடத்தி செல்கின்ற தலைவர் டாக்டர் எஸ்.கே. அவர்களை வணங்கி இன்றைய தினம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பட்டய படிப்பு விழாவிற்கு மதிப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் வேலையில் மதிப்பு சார்ந்தோர் சபையோர் அனைவரையும் மதிப்போடு வணங்கி பாராட்டுவதை அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே சுமார் 40 ஆண்டுகளை செலவழித்து இந்த அற்புதமான பயிற்சி முறைகளையும் புரியாமல் இருந்த தத்துவங்களை எளிமைப்படுத்தியும், அதாவது பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமைப்படுத்தி மனவளக்கலை என்ற பெயரிலே நமக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். அவர் விரும்பியதெல்லாம் இந்த பயிற்சி முறைகள், தத்துவங்கள் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். சென்று சேர்ந்தால்தான் உலகிற்கு ஒரு அமைதி ஏற்படும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இதை நம்மிடம் வழங்கி இதை அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விரும்பியதோடு, குறிப்பாக இதை கல்வி திட்டத்தோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நினைத்து அதன் மூலமாக பரப்பப்பட வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஐயா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்கள்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை BA, BSc, MA, MSc, MPhil, PhD வரைக்கும் நாம் படிக்கிறோம். இருந்தாலும் பல்கலைக்கழக மானிய குழுவின் சில தவிர்க்க முடியாத இதெல்லாம் நம்மளால அனுசரித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடந்த ஆண்டு நாம் எந்த ஒரு பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கு நாம் செல்லவில்லை. அதற்கு பதிலாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஜெயின் பல்கலைக்கழகத்தோடு ஒரு புரிந்துணர்வு செய்து இந்த விஷன், அதாவது இந்த ஜெயின் டிப்ளமா என்கின்ற இந்த கல்விக்கு ஏற்பாடு செய்து சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 7000 மாணவர்கள் அதில் சேர்ந்து படித்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 95% மேல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அந்த வகையிலே அரக்கோணம் ஜோதிநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளையின் சார்பிலே கிட்டத்தட்ட ஒரு 60 நண்பர்கள் சென்ற ஆண்டு பயின்று இந்த தினம் உங்களுக்கெல்லாம் இந்த பட்டயம் அளிக்கும் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது. ஐயா அவர்கள் ரவிசங்கர் ஐயா சொன்னது போல கல்விக்கு வயது கிடையாது. யார் எப்பொழுது வேண்டாலும் சாக்ரட்டிஸ் கூட சொன்னாங்க, சாகும் செல்வாயில் கூட கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் அப்படிப்பட்ட மனநிலை இருக்குது என்றால் நமக்கெல்லாம் அது எப்படி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால இந்த பட்டயம் படிப்போடு மட்டும் நின்று விடாமல் மேற்கொண்டு படிக்க வேண்டும். இந்த ஆண்டு புதிய ஒரு முயற்சியாக நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகமான திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கு. இந்த ஆண்டு மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இன் யோகா ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற பெயரிலே அட்மிஷன் நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அவர்கள் அனுமதி வழங்குகின்றார்கள். அதாவது ஒரு சென்டருக்கு ஒரு 50 பேருக்கு சொல்லிட்டு 40 சென்டருக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் ஏறத்தாழ ஒரு 1600 பேருக்கு மேலே சேர்ந்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். இன்னும் ஒரு முழுமையான இது வரல, இப்பதான் பணம் ஆரம்பிக்கிறாங்க. அதுபோன்று இந்த படிப்போடு நின்று விடாமல் இன்னும் நம்ம இதுலேயே விஷன் லெவல் அட்வான்ஸ் டிப்ளமா இருக்குது. அட்வான்ஸ் டிப்ளமா குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா வேணும், ஏதாவது ஒரு டிப்ளமா இருக்கும், இல்லை ஒரு கிராஜுவேட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் கூட முயன்று நீங்கள் எல்லாம் இந்த அட்வான்ஸ் டிப்ளமா படிக்கலாம். இல்லை என்றால் அடுத்த ஆண்டு இதனுடைய தொடர்ச்சியாக மேற்கொண்டு என்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவன் இறக்கும் வரையில் படித்துக் கொண்டே இருப்பதுதான் அவனுடைய ஒரு மனிதனுக்கு உற்ற நண்பனாக இருப்பது என்றுதான் புத்தகங்கள் சொல்றாங்க. அந்த புத்தகங்களை வாசிப்பதற்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவியை நீங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். இதை மனதில் கொண்டு நீங்கள் அனைவரும் மிக சிறப்பாக வெறும் பட்டய படிப்போடு நின்று விடாமல் உங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்து விதமான உதவிகளை செய்வதற்கு உலக சமுதாய சேவா சங்கம் காத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பட்டயம் இந்த சிறப்பான முறையிலே பட்டயம் வழங்கும் விழா சிறப்பான முறையிலே பெரியோர்கள் முன்னிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் அனைவரும் பட்டயம் பெற்று ஐயா சொன்னது போல இந்த அறக்கட்டளைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் உங்களுடைய பொறுப்புக்கும் சேர வேண்டும் என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் எல்லாம் நல்ல இரையாற்றல் கருவியினால் நீலாயுள் நினைத்து உயர்வுள்ள விஞ்ஞான நோக்கி வாழ்க்கை பலவரை வாழ்த்தி என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்வது. நன்றி. வாழ்க்கை மனவளக்கலை மன்றத்திற்கு நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காரு. இனிமே வர காலங்களில் அவர் பள்ளியில பயிலும் மாணவர்களுக்கு இந்த மனவளக்கலையை சேர்க்கும் வகையில எங்களுக்கான வாய்ப்பு அவர் அளிச்சார்னா மாணவர்களும் நல்ல பயன்பெறுவார்கள் என்பதை இந்த தருணத்திலே எடுத்து கூறுகிறேன். ஐயா வாழ்வார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வாழ்க உலகம், வாழ்க உலகம், வாழ்க வளமுடன். தந்தை வேதாந்தி மகரிஷி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு உரையை கொடுக்கிறேன். மேடையில் இருக்கும் திருமதிப்புக்குரிய முதல்வாய் அவர்களே, ரவிசங்கர் ஐயா அவர்களே, ராமநாதன் ஐயா அவர்களே, முக்கிய ஐயா அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, தேர்ம செல்வராஜ் அவர்களே மற்றும்
மற்றும் குடும்பத்தார் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை உரித்தாக்கிறேன். இந்த ஒரு மிக இனிமையான நாள். இந்த நாள் ஏன் என்னன்னா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம். இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் நம்ம இளங்கையாவுடைய அறிவுறுத்தல்படி ஆழியார் சென்று ஒரு 3 டேஸ் கோர்ஸில் வந்து அங்கேயே தங்கி நானும் என் நண்பர்கள் இருந்து சென்று அவருடைய வழிகாட்டல் தான். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அவரும் நானும் வந்து ரோட் சென்டரில் உறுப்பினர்கள், 20 வருஷமாக உறுப்பினர்கள். அவர் எங்களையெல்லாம் வழிநடத்தி இந்த மாதிரி போங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ஏதோ ஒரு கிளாஸஸ் என்ன நினைச்சோம். நான் அங்கே போன பிறகு அங்கே போய் தங்கி அந்த 3 நாள் அந்த படித்ததுனால என்னன்னா அந்த மைண்டு ரொம்ப மாறிடுச்சு. அது இல்லாமல் அங்கே சொல்லிக் கொடுத்த அந்த யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சிகள் அதெல்லாம் செஞ்சு வந்து உடலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்தது. எங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரிஞ்சது. இன்றளவும் நாங்கள்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள்லாம் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் படித்தது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்கும் அடுத்து அவங்க அறிவுறுத்தி இந்த கோர்ஸ் சேர்க்க வேண்டும். அது இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரலாம். இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் வீட்லேயோ உங்கள் நண்பர்கள்லாம் கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தேவைக்காக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது. அதெல்லாம் அதுக்கு என்னதான் நம்மளுடைய ரீசன் பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா உலகமே நம்ம கையில் தான் இருக்குது, செல்ஃபோன். அது பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லாம் தெரியுது. நல்ல விஷயமும் இருக்குது, தீய விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது மைண்ட் டைவர்ட். அதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருந்து நம்ம குடும்பத்தார் குழந்தைகள் அனைவரையும் வந்து ஒரு அடுத்த தலைமுறையை வந்து நம்ம வழிபாடு நடத்தணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்கத்தில் சேர்ந்து அவங்களுக்கும் வந்து இந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபோனில் வந்து கேம்ஸ் விளையாடுறாங்க, இல்லை டிவியில் வந்து போட்டு அந்த கேம்ஸ் விளையாடுறாங்க செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தவிர்க்க வேணும்னா அவங்க வந்து அதை டைவர்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் வந்து அவங்க சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டு பண்ணலாம். ஆனால் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் சிலராது நாளை வந்து நல்ல ஒரு குடிமகனாக ஒப்புதல் கொடுத்துருவாரு. அந்த வகையில் சென்ற வருடம் 60 மாணவர்களுக்கு அந்த அடிப்படை பயிற்சி 12 நாள் வகுப்பு கொடுத்துருக்குறோம். இப்போ பள்ளிகள்லேயும் அவர் தென்குமரியம் அப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களில் கல்லூரியிலேயும் இந்த அடிப்படை யோகா பயிற்சி கொடுப்பதற்கு ஐயா ஒத்துழைப்பினால் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல ஆதியிலே பிறக்கக்கூடிய மனிதர்களை கல்வியை திருவடியார் சொல்லக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு பொறுப்பாளர்கள் கொடுத்தால் இந்த அருட்தந்தையினுடைய தத்துவங்கள் பாமர மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சென்று அடையும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு ஐயாவை மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க்கை. குருவே, மனித குலம் உய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர் பெருமக்களுக்கு இன்று நம்மோடு சூட்சுமமாய் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி, அறிவு சார்ந்த அந்நிய பெருமக்களே, அன்பும் கருணையுமான இறைவனின் திருவுருவங்களை உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த இனிமையான பட்டமளிப்பு விழாவிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரக்கோணம் ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ராஜா நல்லா இருக்கணும். மன்னன் எவனையோ மக்கள் அவர்களையோ இருக்கணும். அந்த ராஜா நல்லா பலமுள்ளவராக இருக்கணும், வளமுள்ளவராக இருக்கணும், நலமுள்ளவராக இருக்கணும், இளமையானவராக இருக்கணும். அந்த மாதிரி அரக்கோணம் ஜோதி நகர் அறக்கட்டளையுடைய இளமையான அரசன், இளம் கோ என்றால் அரசன், இளமன இளமையானவர், இளமையான கோ இளம் கோ ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நம்முடைய தத்துவத்துல இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து அணுக்களாகி, அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் சேர்ந்து கோள்களாக, நட்சத்திரங்களாக, பிரபஞ்சமாக, உயிரினங்களாக வந்தாலும் இன்று பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள்ல, நட்சத்திரங்கள்ல நம்ம அறிவு கேட்க முடியல. பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. வேற இடத்துல இருக்கலாம், தெரியாது. நமக்கு தெரிஞ்சது பூமி. இந்த
இந்த பூமியில நட்சத்திரங்கள் பல இந்த பிரபஞ்சத்துல நட்சத்திரங்கள் பல இருந்தாலும் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூரியன். இந்த சூரியன் என்ற ஒன்று இல்லைன்னா நம்ம பூமியும் இல்லை, நாமளும் இல்லை. அந்த சூரியனுக்கு மூலமானது பார்த்தீங்கன்னா சுத்த வெளிதான். அப்ப ஒரு சூரியன் அதுக்கு மூலமான சுத்த வெளி. சுத்த வெளிக்கு பேர் சிவம், சிவத்துக்கு இன்னொரு பெயர் சங்கர், சூரியனுக்கு இன்னொரு பெயர் ரவி. சுத்த வெளியும் சூரியனுமால் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ரவிசங்கர் ஐயா அவருக்கு நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய செயலாளர் ராமநாதராஜன் ஐயா அவர் எப்பொழுதுமே மகரிஷியுடைய கருத்துக்கள்ல தத்துவங்களை இருந்து பிரலாதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்போட இருப்பாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அரிமா சங்கத்தை சேர்ந்த நம்முடைய பேராசிரியர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மூர்த்தியும் பெருசு, கீர்த்தியும் பெருசு. பொதுவாக சொல்லுவாங்க கீர்த்தி பெருசு, மூர்த்தி சிறுசுவாங்க. அவர் மூர்த்தியும் பெருசு, கீர்த்தியும் பெருசு. அவருக்கு அவர் நிறைய ஆக்சுவலா சைலண்டா நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. நமக்கு அது தெரியாது. அதுவே ஐயா அவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைநிலையினுடைய பரிணாமத்துல பல மனிதர்கள் வந்தார்கள், மகான்கள் வந்தார்கள். அந்த மகான்கள் அவர்கள் இறைநிலையை உணர்ந்தவாறு மக்களுக்கு போதிக்க நினைத்த போது அன்று விஞ்ஞான வளர்ச்சி இல்லாததுனால மறைமுகமாக இறைவனை உருவாக்கி பக்தி மார்க்கத்துல சுத்த வெளிக்கு உதாரணமாக சிவத்தை ஒரு சாரார் சிவத்தை சொல்ல, இன்னொரு சாரார் பெருமாளை சொன்னார்கள். பெருமாள் என்றால் பெருமாள், பெரும் ஆள், மகான். அந்த மகான் எப்படிப்பட்டவர்? இறைநிலையை உணர்ந்தவர். இறைநிலையை உணர்ந்தவர் என்றால் இறைநிலையாக வாழ்பவர். என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் மன மகிழ்ச்சி. இறைவன் தான் குருவா வந்தார். அப்ப அந்த இறைநிலை எப்படிப்பட்டது? சுத்தவெளி. சுத்தவெளியை எப்படி காட்ட முடியும்? அது கருப்பு, கருப்பு இல்லை, ஆக்சுவலா இருட்டு. இருட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வேற பேர் என்ன வைக்கும்போது இருட்டுங்கிறதுக்கு ஒரு நிறம் கொடுக்கணும்னா கருப்பு. கருப்புக்கு வடமொழியில் என்னது? கிருஷ்ணம். கிருஷ்ணத்தை தன்னுடைய மூர்த்தியாக வைத்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மண்டலத்தினுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு ஐயா அழகா சொன்னாங்க, மூர்த்தி ஐயா கவர்னர் கொடுக்க வர்றாங்க. நமக்கு சான்றிதழ் யாரோட கொடுக்கலங்க, கவர்னர் கொடுக்க வர்றாங்க. சாதாரண கிடையாது. இப்ப நம்முடைய கவர்னராக இருக்கக்கூடிய அவரு பேர்லயும் சூரியன் இருக்கிறார். அவரும் இளமையோடு இருக்கிறார், இளஞ்சூரியனாக இருக்கிறார். குமார் என்றால் இளமையானவர் அர்த்தங்க. ரவி என்றால் சூரியன். அவர் இளஞ்சூரியனாக இருந்து எப்படி ஒரு சூரியன் உலகிற்கு ஒளிகாட்டி கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த அரக்கோணம் ஜோதி நகருக்கு மட்டுமில்லாமல் இந்த அரக்கோணம் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒளிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கவர்னர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எப்போதுமே இளமையா இருப்பாரு. அவர் எப்ப பாத்தீங்கன்னா தலைமுடி கொஞ்சம் நரைச்சிருக்கோங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளிகளுக்கு போய் என்சிசியில போய் பாடம் நடத்திட்டு இருந்தார். லெஃப்ட் ரைட் இருப்பார். திடீர்னு பார்த்தா இங்க பட்டமளிப்புலாக வந்துட்டு இருப்பார். என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா பேர்ல அவர் இளமை பதுங்குது. அப்படியே குமரன் ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்தத்துல சிவனை வழிபடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பற்றி சொல்லும் பொழுது சில ஸ்லோகம் மாதிரி சொல்லுவாங்க. சிற்றம்பலம் குடிப்பாங்க. இது சிற்றம்பலம், சின்ன அம்பலம். இந்த சின்ன அம்பலத்துக்கு திரு என்று ஒரு விகுதி உண்டு, ஒரு அடைமொழி உண்டு. அந்த பேரம்பலத்துக்கு இல்லை, அந்த இறைவனாகிய பேரம்பலத்துக்கு இல்லை. இந்த சிற்றம்பலத்துக்கு மட்டும் திரு என்று ஒரு விகுதி சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா அந்த பெருமை ஏன் கொடுக்குறாங்கன்னா மனிதனால் மட்டுமே இறைவனுக்கே பெருமை. மனித நிலை என்றால் இறைவனுக்கு ஏது பெருமை. அப்ப இந்த மனிதன் சிறப்பு வாய்ந்தவன பிறகு திருச்சிற்றம்பலம் அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த இறைவனை பற்றி சிவனை பற்றி சொல்லும் பொழுது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இருப்பாங்க.
தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவன். சிவன் என்பது நம்ம பொதுவாக என்ன சொல்றோம், இந்து மத கடவுள் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்கோம். சிவம் என்றால் சுத்த வெளி, சும்மா இருத்தல். அது பார்க்கறதுக்கு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கால் அது சும்மா இல்லை, அதுதான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அதை சிவம்னு சொன்னாங்க. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டோடு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். புரிந்து கொண்டவனும் இறைவன், புரிந்து கொள்ளப்பட்டவனும் இறைவன். அப்ப அந்த தென்னாடுடைய சிவனை உணர்ந்த அந்த மகான்கள் அது தென்னாடு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி சிந்திச்சு பார்க்கும் பொழுது, பொதுவா புராணங்களை சொல்லுவாங்க சிவன் வடநாட்டு கடவுள். அவர் எங்க இருக்கிறார், இமயமலையில இருக்கிறார். அவங்க ஒய்ஃபு கூட தான் இருக்கிறார். அவங்களுடைய மூத்த பையன் அவரும் வடநாட்டில் தான் இருக்கிறார். சின்ன பையன் மட்டும் இங்க வந்தார். அவர் பேர் தமிழ் கடவுள் வேற சொல்லிட்டாங்க. அவங்களெல்லாம் நார்த் இந்தியன், அப்பா அம்மா நார்த் இந்தியன், மூத்தவன் நார்த் இந்தியன், நிறைய பையன் மட்டும் தமிழ்காரன். எப்படியா வரும்? அது ஏன் அப்படின்னா, இந்த இறைவனுடைய கண்மாற்றத்துல அடுத்த ஒளி சுவை மனத்தையும் உணர்ந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. அந்த சித்தர்கள் தென்னாட்டை உணர்ந்தார்கள். தென்னாடு என்பது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு காந்தக்களம், ஒரு மேக்னெட்டிக் போல். அது கால் நார்த்துங்க, நார்த்து போல். தலை சவுத் போல். இப்ப அந்த சவுத் போல் ஓப்பன் ஆச்சுன்னா, சவுத் போல் ஓப்பன் ஆச்சுன்னா மண்டையை ஒன்று உடைச்சிடுறது இல்லைங்க. இந்த துரியம் ஆக்டிவேட் ஆகி அந்த துரியாதீனத்தை உணர்ந்துட்டோம்னா, அந்த தென்னாடு உடைய சிவன், இந்த சவுத் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த சிவனை உணர்ந்துக்கலாம். அந்த தென்னாடுடைய சிவனை உணர்ந்துக்கிட்டா அந்த சுத்தவெளி எங்க இருக்கு? சுத்தவெளி இல்லாத இடமே. அப்ப அது எந்நாட்டவருக்கு விரைவா, அதாவது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவா போற்றினான். அப்ப அந்த தென்னாடுடைய சிவனை உணரணும்னா அதற்கு அந்த காந்தம் நிறைய இருக்கணும். அந்த காந்தம் நிறைய இருந்தாதான் இளமையோடு இருக்கலாம், குமரனா இருக்கலாம், குமரியா இருக்கலாம், தென்குமரியா இருக்கலாம். இந்த தென்குமரிக்கு தானே இவ்வளவு விளக்கம். தென்குமரி அம்மாவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே பாட்டி ஆயிட்டாங்க. அவன் பையன் வந்திருக்காரு நினைக்கிறேன், டேரக்டர் தானே. அது ஒரு துடிப்பு மிக்க ஒரு பெண்மணி. நிறைய காமிய சேவை திட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மன்றத்தை நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். அதே போல இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுல நம்ம இந்த அறக்கட்டளையினுடைய செயலர் குருநாதன் ஐயா அவர்கள், பேரு நாதன்னாவே விஷ்ணம், அதுல குரு வேற, அந்த சிவமே குருவா வந்திருக்குது. அப்படிப்பட்ட குருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. இப்ப இந்த கல்வி அப்படின்னு சொல்லும்போது, கல்வி 4 வகையான கல்வி. எழுத்துக்கல்வி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்பதான் வந்திருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். எப்படா முடிப்பேன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைல்ல, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, என்ன பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்பதான் நான் தந்தாப்பேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும் முதல் பார்த்துக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். சரி, ஆக்சுவலா இப்போ முடிச்சிருக்கோம், ஆனா லேட்டா வரும் ஆரம்பிச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. கல்வி, எழுத்துக்கல்வி, தொழில் கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, இயற்கை தத்துவ கல்வி. எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் எழுத்துக்கல்வியும் தொழில் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஒழுக்க பழக்க கல்வியையும் இயற்கை தத்துவ கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி மையம் மிஷன் ஃபார் விஸ்டம் தான். வேதாத்ரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன். அதாவது வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு கல்வி. இந்த முதல்ல இந்த மிஷன் ஆரம்பிச்ச போது நாம சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் அங்க வந்திருந்தாங்க. நாங்க எப்பவும் அடிக்கடி ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் கூப்பிடுவோம் சிங்கப்பூர்ல இருக்கும் பொழுது. அப்பதான் மிஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு இதுல அவ்வளவு ஈடுபாடு இல்லை, பர்சனலா எனக்கு ஈடுபாடு இல்லை, மிஷன்ல ஈடுபாடு இல்லை. நம்ம ஐயா சொன்ன மாதிரி எதுக்கு இதெல்லாம் இது உள்ளுணர்வு கல்வி. இதுக்கு ஒரு பாடத்திட்டம், இதுக்கு ஒரு எக்ஸாமு, இதுக்கு ஒரு டெஸ்ட்டு, இதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு, இதெல்லாம் தேவையாது.
அவங்க உட்காந்து நல்லா தவத்தில் ஆண்டு உள்ள போய் அப்படியே உணர வேண்டிய விஷயத்த இது என்னது டிப்ளமோங்கிறாங்க அதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில இருந்தேன். அப்ப அந்த ஒரு மூத்த பேராசிரியர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா எதுக்கு அந்த டிப்ளமோ கொண்டு வந்தாங்க? அது தேவையில்லை சேர்மா. அவர் சொல்றாரு, எனக்கு என் ப்ரீடென்ஸ்க்கு ஏற்றவே சொல்றாரு, தேவையில்லை சேர்மா. சாமி கூட சொன்னாங்க, இதை கொஞ்சம் கவனமா கையாளுங்க, கொஞ்சம் கவனம் இல்லாம விட்டுட்டீங்கன்னா அந்த விசன்ல எண்ணுக்கு பதிலாக எம்முடு போட்டுட்டீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுன்னு சொன்னாங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒன்று இன்னும் சந்தோஷம், பரவாயில்லையா நம்ம ப்ரீடென்ஸ் சேர்ந்து. அப்புறம் டிப்ளமா வந்தது. நான் ஸ்கீம்ல இருந்து ரிசிப்ட் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. விசன் டிப்ளமா வந்து பாரதியார் டிப்ளமா வருது. என் ஒய்ஃபு முதல் அனுப்பி விட்டுட்டேன் ஊருக்கு. அடுத்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு வரணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கிருந்து கேட்டு கால் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி நான் டிப்ளமா போட போகிறேன், நீங்களும் போடுறீங்களான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு டிப்ளமோ, நான் தான் ஏற்கனவே பேராசிரியராக இருக்கிறேன், எதுக்கு டிப்ளமோ அப்படின்னு. நான் போட போகிறேன், நீங்கள் போடுறீங்களா இல்லையா? ஏன்னா மனைவி மந்திரிங்க, ஹோம் மினிஸ்டர் இல்லை, மினிஸ்டர் சொன்னால் கேட்கணும்ல. அப்படி கேட்டவொடனே சரி போடும் அப்படின்ட்டேன். நான் டிப்ளமோ இருக்கிறேன், எங்கள் இருக்கிறதாலும் போடுனாச்சு. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்தாச்சு, ஒரு 6 மாதத்தில் வந்துட்டேன். பாரதியார் டிப்ளமோ எழுதியாச்சு. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சப்ஜெக்ட், உடல் நலம், மன வளம், உயிர் வளம், குணங்கள் இருக்கிற சமுதாய இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். ஒன்றும் படிக்கல, எழுதியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. டிஸ்ட்ரிக்ஸில் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு, மன்றம் ஆரம்பிச்சாச்சுங்க ராதாநகரில். ஒரு அன்பர் கேட்டார், சேர்மா. அப்போ தான் திரும்ப பிஎஸ்சி இதெல்லாம் வருது, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி இதெல்லாம் வருது, பிஎஸ்சி எம்எஸ்சியில் வருது. ஒரு அன்பர் கேட்டாரு, சேர்மா நீங்க டிகிரி படிக்கலாமே. எதுக்குன்னு, நம்மதுல டிகிரி வந்துச்சுல படிங்க அப்படின்னாரு. குமாரனையா திட்டாளர் அவர் டிப்ளமோ படிச்சிருக்காரு பாருங்க, அந்த மாதிரி. நான் சொன்னேன், டிகிரி படிக்கணும்னா +2 முடிச்சிருக்கணும். நான் ஏதோ 10th முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ படிச்சுட்டு சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டேன். +2லாம் படிச்சாதான் டிகிரி பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ டிகிரி இவ்வளோ வயசுக்கு அப்புறம் 40 வயசுல டிகிரி படிச்சு என்ன யூஸ் அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீ வந்து பேராசிரியர், இப்போ ஐயா மாதிரி ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க, பயிற்சி நடத்த கூப்பிடுறாங்க, நீயும் பெருமையா போற, என்ன பொசிஷன்ல இருக்கன்னு பேராசிரியர்னு சொல்லுவேன். என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் ஐடிஐ படிச்சிருக்கேன்னு சொன்னா உன்னை மேலே கீழே பார்ப்பாங்க. அது ஃபேக்ட் தானே. அதனால நீ வந்து டிகிரி பண்ணுங்க. +2 படிக்கலப்பா, +2 படிக்க முடியாது. சரின்ட்டு ஆஃப்டர் 40 இயர்ஸ் 40 வயசுக்கு அப்புறம் நானும் என்னுடைய மனைவி +2 படித்தோங்க. +2 படிச்சுட்டு பிஎஸ்சி படித்தேன். நம்ம இதில் பிஎஸ்சி படித்தோம். இந்த பிஎஸ்சி படிக்கும் பொழுது தான் இந்த விசன் கல்வி எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு புரியுது. அது வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா நம்ம வழக்கமாக மனவளக்கலையில ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அகத்தாய்வு, பிரமஞானம், அவ்வளோதான். இந்த உலக சமாதான திட்டங்கள், இந்த சித்தர் தத்துவம், இந்த மாதிரி இந்த மகிழ்ச்சியோட அணுவிஷம்லாம் நான் அப்பதான் படிக்கிறேங்க. 1957 எழுதின புக்கு அணுவிஷம். மன்றா நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் பதிவு செய்வதற்கு முன்னாடி எழுதின புத்தகம், ஃபர்ஸ்ட் புத்தகம் அணுவிஷங்க. அதெல்லாம் அந்த அணுவிஷம் படிச்சு பாருங்க தயவு செய்து, அதுல எல்லா தத்துவம் வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு அணுவிஷம் வந்து ஒரு சப்ஜெக்ட், திருக்குறள் உட்குறள் விளக்க ஒரு சப்ஜெக்ட், உலக சமாதான திட்டங்கள் ஒரு சப்ஜெக்ட். அப்ப படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சு, ஆகா நம்ம மகரிஷியோட தத்துவத்தை எவ்வளவு மிஸ் பண்ணி இருக்கிறோம். அப்பதான் இந்த விசனோட முக்கியத்துவம் தெரிஞ்சது. அப்புறம் இந்த பிஎஸ்சி முடிச்ச உடனே எம்எஸ்சிக்கு கொஞ்சம் வெயிட் பண்றது மாதிரி இருந்துச்சு. நடுவால எம்ஏ வந்துச்சு, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி எம்ஏ போடு, எம்ஏ யோகிச்சு போட்டாச்சு, எம்ஏ போட்டாச்சுங்க. இப்ப பிஎஸ்சி எம்ஏ முடிச்சாச்சு. அடுத்து என்னது அப்படியே இருந்தோம், ஒண்ணுமே தோணல. ஒரு ஒரு எப்பவுமே மனவள கலைஞர்கள் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நமக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு நாள் எங்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல மன்றம் நான் மேல வீட்டில் வச்சிருக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். மன்றம் நடத்துறதுக்கு பிரச்சனைங்க. ஆகுற நான் யாரும் தெரியுமா, நான் வந்து வியாசரபாடியா, நான் வந்து லாயர், என்கிட்ட வச்சுக்கிட்டேனா அப்படின்னு மிரட்டல் தான் எல்லாருக்கும். நான் பார்த்தேன், நீ ஒரு லாயரா, சரி ஓகே நம்மளும் லாயர் ஆகிட்டு பிஎல் படிச்சேன். அதுக்கப்புறம் பிஎல் படிச்சு இப்போ அட்வொகேட்டா ரிஜிஸ்டர் பண்ணி ஹைகோர்ட் அட்வொகேட். ஓகேவா? அதுக்கு ஆமா. அதுக்கு அப்புறமா ஒரு நம்ம அன்பர் ஒருத்தர்
ஏன்னா எப்பவுமே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறவரு இந்த பிஹெச்டி மட்டும் என்னை தூண்டி விடலை. அவர் பேசாம தூண்டி விடாம வந்து சேர்ப்பா போடுறியான்னு கேட்டா கூட போட்டிருக்க மாட்டேன் நான். எனக்கு மேல போய் பிஹெச்டி ஒரு 5 வருஷம் என்ன தேவை அப்படின்னு விட்டுருந்துருப்பேன். அவர் சொல்லாம கொள்ளாம பிஹெச்டி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோடனே வந்து சொன்னாரு, ஏன்பா என்கிட்ட சொல்லலன்னு, நீ பிஎல் படிக்கும் போது என்கிட்ட சொன்னியான்னாரு. அது இது ஒண்ணா சரி போடு பிஹெச்டி. இப்ப இந்த டிசம்பர்ல நான் சப்மிட் பண்ணேன். இந்த வருஷம் இந்த மாசத்துல நான் முடிக்கணும். ஸோ பிஹெச்டி நம்ம இதுல படிக்கிட்டு இருக்கேன் ஃபைனல். இது எதுக்கு சொல்றேன்னா, கல்வி என்பது இது இவ்வளவு சொன்னது பெருமைக்குக்காக கிடையாதுங்க. கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குக்கா சொல்றேன். அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10,000 நாட்கள், அன்ன யாவின புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவு சொன்னார். ஆயிரக்கணக்கான அன்ன சத்திரங்கள் கட்டுறதை விட, பல ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான கோவில்கள் கட்டுறதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது மிகப்பெரிய புண்ணியம்ன்றாங்க. அப்போ நம்முடைய எழுத்து என்ன எழுத்து? இந்த உயிரை உணரக்கூடிய எழுத்தை உணரக்கூடிய கல்வியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த கல்வியில நாம பட்டம் வாங்குறதுக்கு எல்லாரும் தகுதியானவர்கள். ஆலியார்ல வச்சு ஒரு அன்பர், யாருன்னு எனக்கு தெரியல, நம்ம இங்க அரப்பணாமன்ற அன்பர் தான். அவர் கேட்டார் என்கிட்ட, ஐயா இது எப்படிங்க கான்வெகேஷன் நடத்தணும் குமாரன் ஐயா சொல்றாங்க, டிப்ளமோவுக்குலாம் கான்வெகேஷன் நடத்தலாமான்னு கேட்டார். ஆலியார் வச்சு கேட்டார். நான் கூட தாராளமா நடத்தலாங்க. எல்கேஜி யூகேஜிக்கே கான்வெகேஷன் இருக்கு, அதனால டிப்ளமோவுக்கு தாராளமா கான்வெகேஷன் நடத்தலாம். எவ்வளவு சந்தோஷம் இல்லைங்களா? இப்ப காலேஜ் சாயந்தரம் வரும்பொழுது நான் நடப்பேன், இந்த மாதிரி குறுக்கே இருக்கக்கூடாது. இப்போ வரும்பொழுது இப்படி போட்டுட்டு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இல்லைங்களா, எவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் யாரும் எங்க வாழ்க்கை இருக்குங்க, வாழ்க்கை இருக்கு. பிறந்தோம் எல்லாரும் அம்மா அப்பா சொல்லி பிறந்த தேதி தெரியும். ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கோம் எல்லாரும், கரெக்டா? எல்லாம் இந்த பூமிக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கோம். டேட்டு மட்டும் தெரியாது, ஓப்பன் டிக்கெட். என்னைக்கு ஃபுல்லாக தான் முடிஞ்சிடும். இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாளைக்கு இருப்போங்கிறதுக்கு நிரந்தரம் கிடையாது, அடுத்த நிமிஷம் கிடையாது. இந்த நிமிஷம், இந்த செகண்ட் தான் நிஜம். அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா. இந்த மகிழ்ச்சியை எப்ப இருக்க முடியும்? மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தினால்தான் நாம் மகிழ்ச்சியா இருக்கணும். சந்தோஷப்படுத்தினாலும் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்தவனை துன்புறுத்திட்டு நாம சந்தோஷமா இருக்கவே முடியாது. அப்ப இந்த உள்ளுணர்வு கல்விங்கிறது என்ன? நான் என்னை உணர்ந்து கொண்டு என் உயிர் போல பிற உயிர்களையும் நினைத்து அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் எழுவதே ஞானம். அப்ப இந்த ஞான கல்வியை நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, அகல உழுகிறத விட ஆழ உழுகிறது சிறப்பு. அப்ப இந்த உள்ளுணர்வு கல்வியை நாம் இன்னும் ஆழமா உணர்ந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப டிப்ளமா முடிச்சுட்டீங்க, இந்த மாசம் வரைக்கும் அட்மிஷன் இருக்கு. அட்வான்ஸ் டிப்ளமா எல்லாரும் அட்வான்ஸ் டிப்ளமா போடுங்க. ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ சிலபஸ் தான் அட்வான்ஸ் டிப்ளமா. நமக்கு ஒரு எம்ஏ படிக்க முடியாத ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் நேரடியாக வரமாட்டார். தேவன் மனுஷ ரூபாயா வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் மனுஷ ரூபாயா, இறைவன் மனித வடிவத்தில் இருக்கிறார். இதே ஜீசஸ் சொல்றார். இயேசுட்ட கேட்கிறாங்க, பரமபிதா என்கிறீர்களே, பரமபிதா எங்க இருக்கிறார் அப்படின்னு. இயேசு சொல்கிறார், அன்பாய் இருக்கிறவனிடத்தில் தேவன் இருக்கிறார். யார் அன்பா இருக்கிறாங்களோ அவன்கிட்ட தான் இறைவன் இருக்கிறார். நபிகள் சொல்றார், இறைவன் அளப்பரிய கருணையாளன், இறைவனுக்கு எந்த உருவம் இல்லை. யாரெல்லாம் கருணையாளனாக இருக்கிறானோ அவனெல்லாம் இறைவன். அன்பே சிவம். இது நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப இந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னா தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த கற்றுக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. இந்த மூளையில நியூரான்ஸ் இருக்கு. மூளை சில நியூரான்ஸ் இருக்குதுங்க. லேடிஸோட நியூரான்ஸ் கொஞ்சம் மாதிரி இருக்கும், ஜென்ஸோட நியூரான்ஸ் வேற மாதிரி இருக்கும். லேடிஸோட நியூரான்ஸ் இப்படி இருக்கும், ஜென்ஸோட நியூரான்ஸ் இப்படி இருக்கும். அதனால லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 5-6 வேலையை செய்வாங்க. இந்த பக்கம் 3 அடுப்புல பக்கம் வச்சிருப்பாங்க, 3 கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் காய்கறி நறுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த பக்கம் தலையை வாரிட்டியான பிள்ளைய கேட்டுட்டு இருப்பாங்க. 6 வேலையை ஒரே நேரத்தில் செய்வாங்க பெண்கள். ஏன்னா அவங்க நியூரான்ஸ் அப்படி. ஆண்களோட நியூரான்ஸ் இப்ப இதுனா இதை மட்டும்தான் செய்யும். ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று கேட்டீங்கன்னா தெரியாது. நான் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பேன். என் ஒய்ஃபுக்கு அப்போதான் கேள்வியா வரும்.
ஒரு கேள்வியா கேட்பாங்க. ஒரு கேள்வி கேட்டு முடிச்சு நம்ம அது கூட சொல்லியிருக்கேன், அடுத்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த நியூரான்ஸ் அப்படி. நான் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிடும். டிவி ஆப்ரேட்டர் சொல்லு அப்படின்னு, அப்ப சொல்லு, அவங்களுக்கு கேள்வி வராது. இந்த நியூரான்ஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த நியூரான்ஸை நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா டெட் செல்ஸா மாறிடும். டெட் செல்ஸா மாறிடுச்சுன்னா திரும்ப ரெஜினுவேட் ஆகாது. மற்ற செல்லோட ரெஜினுவேட் ஆகும், பிரெயின் செல்ஸ் ரெஜினுவேட் ஆகாது. அப்ப இந்த பிரெயின் செல்ஸ் என்ன இருக்கும்? அப்பா என்னடா வீட்டுக்கு போய் பார்த்தியா? நல்லா இருக்குப்பா. வாடகை போட்டாங்களா? போட்டாங்கப்பா. அந்த வீட்டு தான் வேற சிந்தனையே வராது. அங்க போட்டாங்க உனக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா பேங்க்ல போட்டா இங்கே பார்த்துக்கலாம், அங்க போட்டா இங்கே எப்படி பார்க்கலாம், காடை வச்சு பார்த்துக்கலாம், அதே போல அங்க இருக்கிறத வச்சு பார்க்கலாம். இப்படிதான் அந்த மைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி அவர் உண்மையிலே சுத்திட்டு இருக்கும். ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா 95 வயசுலயும் சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடியா இருந்தாங்க. மகிழ்ச்சி 96 கடைசி வரைக்கும் அந்த மனப்பிரட்சி இல்லை. லீ குவான் யூ, சிங்கப்பூருடைய முன்னாள் பிரதமர், அவர் மரணம் வரைக்கும் அவருக்கு மனப்பிரட்சி வரல. கட்சிக்கு அப்பாற்பட்ட, அரசியலுக்கு அப்பாற்பட்ட கலைஞர் கருணாநிதி, அவர் 93 வயசு வரைக்கும் அவருக்கு அந்த மறதியோ எதுவுமே வரல. ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாம் மகரிஷி உள்ளுக்குள்ளார கத்துக்கிட்டு இருந்தா, அந்த 2 பேரும் வெளியில படிச்சு கத்துக்கிட்டாங்க. நம்ம உள்ளுக்குள்ளாரையும் கத்துக்கிறோம், வெளியிலையும் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மரண பரியந்தமும் சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடியா இருக்க முடியும். அதற்கு கற்றுக்கொண்டே இருப்பது அவசியம், படித்து கொண்டே இருப்பது அவசியம். அந்த வகையில உள்ளுணர் கல்வியில இந்த 55 பேரும் அட்வான்ஸ் டிப்ளமோ உடனே நீங்க போகும்போது அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. கொடுத்துட்டு போனா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க, இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே 13 பேர் போட்டாங்க. சூப்பருங்க. ரொம்ப அண்ணா போக்காவா அவங்க யார் சூப்பர் இல்ல, ஆனா எல்லாரும் போட்டிருங்க. இது உன்னை நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் மனுஷருப்பாய. இப்ப இந்த உன்னோட முடிச்சிடறேன். பெருமாள் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருப்பாரு இல்லையா? ஒரு நீல அது கருப்பு நம்ம நீளமா மாட்டிட்டோம். அந்த பெருமாள் சங்க சக்கரத்தோட உங்க வீட்டுல காலையில மார்கழி மாசம் கோலம் போட்டு இருக்கிறீங்க, நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஒருத்தர் நிக்கிறார், அப்படியே கிருஷ்ண கலர்ல சங்கு சக்கரெல்லாம் வச்சு கிரீடம் வச்சு உங்க வீட்டு வாசல் நிக்கிறார். என்ன சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. என்ன சொல்லுவீங்க? எங்க காலகட்டத்தில் வேஷம் போட்டு வந்திருக்க இல்லையா? அது பெருமாள் தான் வந்திருப்பாரு. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? காலகட்டத்தில் எவ்வளவு வேஷம் போட்டு வந்துட்டாயா, சாப்பிடவாயா, இப்பதான் கோலம் போடுறேன், இப்ப என்ன தரணும்? ஏன் அந்த மாதிரி பெருமாள் வருவாரா வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? தெளிவா இருக்குங்க. அந்த மாதிரி சங்க சக்கரத்தை வச்சுட்டு பெருமாள் உங்க வீட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா? அவர் வேற அறிவியல் தெய்வம் தாய்மானார் அகத்தான் மேற்கொள்ள எடுத்து கேட்டார் பாருங்க. கேட்டா தெளிவா சொல்ல மாட்டேங்க. பெருமாள் வருவாரா வரமாட்டாரா? அந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி சங்க சக்கரத்தோட உங்க வீட்டுக்கு நிற்பாரா? சத்தம் வரல, நான் சொல்றேன் வரமாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. பெருமாள் அப்படியே வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்தா நீங்க நம்ப மாட்டீங்க, புரியுதா? அவரே அப்படியே வந்தா நீங்க நம்ப மாட்டீங்க. சும்மா அதெல்லாம் கதை. அப்ப பெருமாள் எப்படி வருவார்? பெருமாள் மனிதன் வருவார். என்ன நிறைய வேண்டாம் உருவாய் வந்தார். தேவன் மனுஷ உருவாயா அன்பா இருக்கிறவனுக்கு தேவன் இருக்கிறார். எல்லாரும் அவர் சொல்லுவார். மனித வடிவத்துல தான் கடவுள் வருவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப யார் மூலமாவது கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். டிப்ளமா போடு, பிஎல் படி, பிஹெச்டி படி அப்படி சொல்லி கொடுப்பார். இப்ப இந்த சேர்வா கூட உங்களுக்கு சொல்றாரு, அட்வான்ஸ் ரூபா படிங்க. சோ கல்வி என்பது வெண்தனால் வேகாது, காற்றினால் அழியாது, நீரினால் அழியாது, கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த
கல்வி செல்வத்தை பெற்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையர்கள் குருவர்கள் என்றென்று துணை இருக்கட்டும். தொடர்ந்து கற்போம், உள்ளுணர்வாகவும் வெளியிலையும் கற்போம். உலகத்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் கற்றுக்குவோம். மகனிக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? ஐ ஆம் ஸ்டடியிங் இன் சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி. படித்து முடித்திருக்கேன்னு சொல்லலை, ஸ்டடியிங் இன் அப்படின்னாரு. எப்போ நம்ம முடிச்சுட்டோம், நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து போய்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அத்தகைய சிறந்த வாழ்வு நம் அனைவருக்கும் அமைய எல்லாம் வல்ல இறையர்கள் குருவர்கள் வென்றத்துடைய கட்டம் வாழ்வளமுடன் வாழ்வளமுடன் வாழ்வளமுடன். மனவளக்கலையில் தான் அடங்கியுள்ளது என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்ததற்கு நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணம் பட்டமளிப்பு நிகழ்வு இப்பொழுது நடக்க இருக்கிறது. வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தவும். அவர்கள் அஸ்மிதா அபிராம சுந்தரி அவர்கள் அடுத்தது அஸ்மிதா ஏஜி அவர்களுக்கு. சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அசோக் ராஜ் ஐயா. அசோக் ராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சார் இங்க பாருங்க சார். ஓகே ஏய் வீடியோ அடுத்ததாக கழிச்சு சென்டரா கொடுக்குறோம் நடுவில். அவர்கள் சார் கொஞ்சம் பாரதி ராஜா கொஞ்சம் நெட்டு கேப் பண்ணுங்க. எல்லாம் அப்படியே சார் இங்க பாருங்க சார். சார் ஒருத்தர் வாங்குங்க. பாரதி ராஜா அவர்கள் வாழ்க வளமுடன். சார் இங்க பாருங்க சார், கொஞ்சம் முன்னாடி வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க மேம் மேம் ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் போட்டோ கொடுக்கப்படும், அதனால பொறுமையா எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது தனலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். இப்பொழுது அடுத்ததாக இங்க பாருங்க மேம், இங்க பாருங்க இளம்பு ஐயா அவர்கள். சார் சார் வாழ்க வளமுடன். நீங்க பண்ணி கொடுத்துறேன் நீங்க. இளங்கோ ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க. இளம்பு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உடல்நலம் அன்பு குடும்ப வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய வாழ்க வளமுடன். காயத்ரி அவர்களுக்கு ரவிசங்கர் ஐயா அவர்கள். சார் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க சார். ஓகே அடுத்தது காயத்ரி அவர்கள். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க. குணசேகரன் அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே அடுத்தது ஹரிணி வாங்குமா சென்ட்ரா உள்ள போயிருப்பார், உள்ள போயிட்டு ஹரிணி அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே ஹேமமாலினி. நான் ஹேமமாலினி அவர்கள் கொஞ்சம் திரும்பிங்க. இங்க பாருங்க, இப்படி திரும்புங்கம்மா, இப்படி இந்த மேம் மேம் கொஞ்சம் 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 இங்க பாருங்க. ஓகே அடுத்ததாக இந்திரா அவர்கள். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்திரா அவர்கள் ஓகே பொறுமை எடுத்தோ எல்லாருக்கும் ஒவ்வொரு போட்டோ கொடுக்கப்படும். அதனால ஜெகதீஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். சார் இங்க பாருங்க, அப்படியே ஓகே வாழ்வோம். இப்பொழுது ரவிக்குமார் ஐயா அவர்களை பட்டய சான்றிதழ் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர் காலனி அவர்கள் வாழ்க வளமுடன். சார் 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 கொஞ்சம் உள்ள போய் திரும்பி இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. ஓகே
கண்மணி வாங்க. கண்மணி அவர்கள் இவங்க எல்லாம் மறுபடியும் அட்வான்ஸ் டிப்ளமோ சேர்ந்திருக்காங்க. வாழ்க வளமுடன். ஓகே. இங்க பாருங்க. கற்பகம் அவர்கள் ஓகே. இங்க பாருங்க. ஓகே. குமரராஜ் அவர்கள் குமரராஜ் அவர்கள் சரிங்க. ஓகே. லோகேஷ் அவர்கள் சரிங்க பாருங்க. லோகேஷ் அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே. அந்த மீனா மேடம் உள்ளார நல்ல உள்ளார நீங்க பாருங்க. நல்லா திரும்பி பாருங்க. மீனா அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே. அதுதாங்க மோகன். எப்படிங்க நான் கூப்பிடுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. மோகன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே. இப்பொழுது நமது முன்னாள் இணை நிர்வாக அரங்காவலர் ரவிசங்கர் ஐயா அவர்கள் துணை பேராசிரியர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சரிங்க பாருங்க. ஓகே. பழனி வாங்க. பேராசிரியர் பழனி அவர்கள் வாழ்க வளமுடன். ஏங்க நீங்க இது எடுக்கும்போது உங்க கையில் வருது பரவாயில்லையா? அது சரிங்க பாருங்க சார். பேராசிரியர் பவித்ரா ராஜம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். சார் இங்க பாருங்க. ஓகே. துணை பேராசிரியர் பிரமிளா ராஜகுமாரி அவர்கள் வாழ்க வளமுடன். இங்க பாருங்க மேடம். கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. கொஞ்சம் பின்னாடி. ஆ இங்க பாருங்க சார். இங்க பாருங்க. ஓகே. பிரியா பிரம்மஞானி பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன். சார் சார். ஓகே. பேராசிரியர் ராஜலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். சார் சார் சார். சார் இங்க பாருங்க. ஓகே. அருள்நிதி ரமேஷ் அவர்கள் வாழ்க வளமுடன். சார் கொஞ்சம் ரைட்டு திரும்பி நில்லுங்க. கொஞ்சம் பாடி. ரவி அவர்கள் வாழ்க ஓகே. வளமுடன். ரவி அவர்கள் வாழ்க வளமுடன். ஓகே. ரேணுகா தேவி அவர்கள் ஏற்கனவே எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ படிச்சிருக்காங்க. ஓகே. அருள்நிதி ரேவதி அவர்கள் வாழ்க வளமுடன். இங்க பாருங்க மேம். இங்க பாருங்க. ஓகே. வாழ்க வளமுடன். சகுந்தலாமா அவர்கள் சகுந்தலாமா அவர்கள் வாழ்க வளமுடன். இவர் படிக்காத மேதை. இங்க பாருங்க. 9வது தான் படிச்சிருக்காங்க. அது இருந்தா போது டிப்ளமோ எழுதலாம் அப்படின்ற குவாலிஃபைடோடு நமக்கு சேர்ந்திருக்காங்க. நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். ஓகே மேம். சங்கீதா வாழ்க வளமுடன். சங்கீதா அவர்கள் வாழ்க வளமுடன். இங்க பாருங்க மேம். இவர்களும் அட்வான்ஸ் டிப்ளமோ சேர்ந்திருக்காங்க. இப்போ வாழ்க வளமுடன். இங்க பாருங்க. இங்க பாருங்க சார். எல்லாரும் பொறுமையா நின்று எடுத்துவாங்க. போட்டோ உங்களுக்கு கொடுத்துருவோம். சரண்யா துணை பேராசிரியர் சரண்யா அவர்கள் இங்க பாருங்க. வாழ்க வளமுடன். சார் இங்க பாருங்க. இப்பொழுது நமது மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சான்றிதழ் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடுபடுவார். நமது எங்கள் அறக்கட்டளையினுடைய விபி
சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே. துணை பேராசிரியர் சசிகலா அவர்கள், சார் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஓகே. ஆல்ரெடி எம்ஏ முடிச்சிருக்காரு, மறுபடியும் டிப்ளமா சேர்த்து சார் 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 கொஞ்சம் உள்ள போங்க. இங்கே பாருங்க, என்ன பாருங்க. செல்வன் அவர்கள் வாழ்க வளமுடன். செந்தில் வடிவு ஹைதராபாத்ல இருக்காங்க, சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அங்கிருந்து வந்திருக்காங்க. இந்த ஜெயின் டிப்ளமால இரண்டாவது மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, டிஸ்டிங்ஷன்ல இரண்டாவது மதிப்பெண். வாழ்க வளமுடன். ஓகே மேம். டி ஷர்மிளா அவர்கள் வாழ்க வளமுடன். மேடம் கொஞ்சம் கிட்ட வாங்க. இங்கே பாருங்க, அப்படியே இருங்க. ஓகே மேம். வயசானவர்கள் நான் எழுதி வரான் தேர்வு அப்படி கவலைப்பட்டாங்க. சூப்பரா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்காங்க. சுமதி அவர்கள் மேடம் இங்கே பாருங்க, அப்படியே இருங்க. மேடம் இங்கே பாருங்க. ஓகே. ஆல்ரெடி எம்எஸ்சி யோகா முடிச்சிட்டு இப்ப அட்வான்ஸ் டிப்ளமால 3rd பிளேஸ் நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்காங்க. உஷாராணி அவர்கள் மேடம் இங்கே பாருங்க. அவருடைய குடும்பமே மனவளக்கல்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரும் இந்த டிப்ளமா முடிச்சிருக்காரு. ஓகே. வனிதா அவர்கள் வாழ்க வளமுடன். மேடம் இங்கே பாருங்க. கூட ஜெயின் டிப்ளமா சேர்த்து 2 பேரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஓகே மேடம். இப்பொழுது நமது நிர்வாக அரங்காவலர் இளங்கோய் அவர்களை சான்றிதழ் வழங்க அவர்களுக்கு குருநாதன் கருணாகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சார் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. சார் கொஞ்சம் தள்ளிங்க. லைட்டாக அவங்க ஒன்றும் வரல வாங்க. சார் இங்கே பாருங்க. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க நீங்களும். அப்படியே இங்கே பாருங்க. சார் ஓகே. காந்திமதி சரி தம்பி. மேம் கொஞ்சம் ஒன்று மேடம் இங்கே பாருங்க. வாழ்க வளமுடன். மேடம் இங்கே பாருங்க. சார் 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 ஓகே. விட்டு 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 வாழ்க வளமுடன். சான்றிதழ்கள் கொடுக்கும் நிகழ்வு சிறப்பாக நிறைவேற்றது. இப்போது உங்களுக்கு இந்த நல்ல அழகா பண்ணி பேராசிரியர் ரவிசங்கர் ஐயா அவர்கள் அவர்களின் உடல் நலம், அவர்கள் நட்பு குடும்பம், அவர்கள் வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய, அதே போல இந்த அருளாடையை நமது சேர்வா செல்வராஜன் அவர்கள் சார் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. மேடம் மேடம் கொஞ்சம் இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க. சார் இங்கே பாருங்க, கொஞ்சம் க்ளோஸாக வாங்க எல்லாரும். இங்கே பாருங்க. ஓகே. ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழும செயலாளர் அவர்களுக்கு மற்றும் இந்த ஆளுநர் ரோட்டேரியன் ஆளுநர் அவர்களுக்கு இந்த நகராணியை அருளாடையாக அணிவித்து மகிழ்வார். ரோட்டேரியன் ரவிக்குமார் அவர்கள் அவர்களின் உடல் நலம், அவர்கள் நண்பர் குடும்பம், அவர்கள் வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய, அதே போல நிர்வாக அரங்காவலர் ரோட்டேரியன் பி இளங்கோய் அவர்கள் இந்த அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு கிஃப்ட் அனைவருக்கும் கொடுப்பாரு. சேர்மா செல்வராஜ் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்மா செல்வராஜ் ஐயா அவர்கள், நம்முடைய ஜாயிண்ட் டைரக்டர் ஸ்மார்ட் சேர்மா செல்வராஜ் ஐயா அவர்கள் அவர்களின் உடல் நலம், அன்பு குடும்ப வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய, அதே போல நமது மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த சிறு நினைவு பரிசினை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களின் உடல் நலம், அன்பு குடும்ப வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய, அதே போல நமது மண்டலத்தின் பிபி பிஎஸ்பி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த சிறு நினைவு பரிசினை அன்போடு வழங்குகிறோம். பிபி பிஎஸ்பி பேராசிரியர்
பேராசிரியர் மூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களின் உடல்நலம் வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய, அதே போல நமது ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த அக்குப்ரெஷர் நிறைவு பரிசை சேர்மா செல்வராஜ் ஐயா அவர்கள் வாழ்க்கை சார் இங்க பாருங்க சார், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அதே போல நமது நிர்வாக அலங்காவலர் இந்த சிறு நினைவு பரிசனை சேர்மா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு வழங்குவார்கள். குருநாதன் ரவிசங்கர் ஐயா, நம்முடைய முன்னாள் நிர்வாக அலங்காவலர் இணை நிர்வாக அலங்காவலர் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கு சார் இங்க பாருங்க சார். ரவிசங்கர் ஐயா அவர்கள் அவர்களின் உடல்நலம் அன்பு குடும்ப வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய வாழ்க்கை. நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சி நேரமாக நன்றி உரை. அதை தொடர்ந்து ஒரு குழு போர்வை எடுத்துக்கிட்டு நாம ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு சிறப்பாக போகணும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கை. இப்பொழுது நன்றி உரை. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இளையாற்றின் கருணையினாலும் ஆசான் நலந்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட ஆசையினாலும் இன்றைய பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக அனைவர் சார்பாகவும் சிறு மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர்களும் சிறப்பாக கொடுக்கப்பட்டது. அதற்காக அறக்குளம் யோஜனை அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இறைவணக்கம் பாடிய துணை பேராசிரியர் பிரேம ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கும், குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும், சிறப்பான முறையிலே உரியதவம் வேண்டிய துணை பேராசிரியர் மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் அரக்கோணம் யோஜனை அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை நல்கிய நமது திட்ட அலுவலர் மற்றும் திருவள்ளூர் மண்டலத்தின் துணைத் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது குமரன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். என்னன்னா, இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடத்தலாமான்னு கேட்டது ஐயாக்கு யாருக்கு வந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஏ படிச்சவங்களுக்குலாம் நம்ம பட்டமளிப்பு கொடுத்தோம். இது ஸ்கில் டிப்ளமோ புதுசாக இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதனால வந்து ஒரு தலைவரையா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிர்வாக இதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்பார். அதனால சரி நம்ம வந்து செயல் வந்து கரெக்டாக செய்யணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து தெரிஞ்சு பல கேட்கணுன்றதுக்காக சேர்மா செல்வராஜ் கேட்டேன். அதே மாதிரி நம்ம மண்டல தலைவர் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஒப்புதல் பேரில் தான் வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இளைஞர்கள் குருவர்கள் அப்படின்னு நமக்கு நம்ம சிறப்பாக அவங்க முன்னிலேயே ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க முன்னிலேயே நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது பட்டமளிப்பு நடத்துவது ரொம்ப சிறப்பு. அந்த சார்பாக அரக்கோணம் ஜோதி அறக்கட்டளை சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போல நமது தலைவர் நிர்வாக அடங்காளர் இளங்கோ ஐயா பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஐயா அப்புறமா வந்து நமது அறக்கட்டளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாரு. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஐயா வந்து கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு எல்லா உதவிகளுமே வந்து நம்ம நிர்வாக அறங்காளர் இளங்கோ ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நமக்கு இந்த ஐயா தலைவராக நம்ம கிடைச்சிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாகவும் அனைத்து சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அதே போல முன்னாள் இணை நிர்வாக அலங்காளர் ரவிசங்கர் ஐயா, நம்ம அல்ட்ராடெக் எல்என்டி கம்பெனியுடைய முன்னாள் ஜிஎம் ஐயா அவர்கள். அப்போது அந்த காலத்தில் இந்த பில்டிங் வந்து உருவாகிறதுக்கு சந்திரசேகர் ஐயா உறுதுணையாக இருந்தவர். அப்போ இப்போ வந்து பார்த்து வந்து பிரமிப்பாக வந்து பார்த்து பரவாயில்ல, அன்னைக்கு ஆட்களே இல்லை, பில்டிங் கட்டிட்டு இருந்தப்போ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பில்டிங் சின்னதாகிடுச்சு, இவ்வளோ பெரிய நிறைய பேர் வந்தவொடனே சின்னதாகிடுச்சு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் பெருசாக கட்டிடலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மேலே போய் பார்த்தாரு. மேலே போனவொடனே வெயிலுக்கு எப்படி நடத்துறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபால் சீலிங் போடுறதுக்கு என்ன கொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லுங்க, நான் இப்போ ரெடியாக உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு உருவாக்கினாங்க, அறிவித்திருப்பதை உருவாக்கிட்டாங்க. அது வந்து சிறப்பாக நடக்குதுன்றப்போ வந்து அவங்களுக்கு மன மகிழ்ச்சி. அதில் இன்னும் நல்லா சிறப்பாக நடத்தணுன்றது ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த வகையில் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க ஒன்று. அதே மாதிரி நமது மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் நடத்த வேண்டியது நடத்த முடியல. மழை ரெட்டை கட்டு கொடுத்துட்டாங்க இங்கே அரக்கோணத்துக்கு, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டு. அதனால் ஐயாவுக்கு ஒரு அந்த வாய்ஸ் மெசேஜும் போட்டிருந்தோம். அப்புறமா வந்து நம்ம தலைவர் ஐயாவுக்கும் போட்டிருந்தோம், முன்னாடி ஐயா கேட்டிருந்தோம். ஐயா இந்த மாதிரி ரெட்டை கட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம நடத்தலாமா, என்ன எப்படி பண்ணுறது தெரியல, எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
சரி நம்ம ஐயாட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு வீடியோ கால்ஸில் இதில் கான்ஃபரன்ஸில் பேசினோன்னு அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. சரிங்க ரெக்கார்டு கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், அதனால் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் தேதி வந்து அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது இல்லாமல் இப்போ நாளைக்கு ஐயா ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ காலையிலேருந்து காலைல 6 மணிக்கு காலையில் வந்தாங்க. அந்த ஊக்கத்தோடு வந்து நம்ம மன்றத்துடைய ப்ரோக்ராம் சட்டாஸ்ட்ரீம் நடத்திட்டு நம்ம பட்டாமைப்பு விழா நடத்தி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து சட்டாஸ்ட்ரீம் நடத்த போகிறாங்க. வகையில் இந்த வயசுலேயே ஒரு சுறுசுறுப்பாக வந்து நமக்கு வந்து மண்டல தலைவர் வந்து இயக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அது ரைட் ஹேண்ட் மாதிரி சிங்கிள் குரல் அந்த மாதிரி ஐயா வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் மூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம ரவிக்குமார் சார் சொன்னோம்னா செக்ரட்டரி கிருஷ்ணா குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய நண்பர், இளம் ஐயாவுடைய நண்பர் அவர் ஐயாவுக்கு கிருஷ்ணா பாலிடெக்னிக்கில் நான் டிப்ளமா ஸ்டூடெண்ட் பேருக்கு எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து தென்குமரி ரொம்ப எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ரோட்டரிக்கு வந்து கவர்னராக இருந்துருக்கிறாரு. அவருடைய ஒத்துழைப்பு நமக்கு மேலும் வந்து அதிகமாக கொடுப்பாரு அப்படின்றதுலையே. அதே மாதிரி அவர் வந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆக்டிவாக இருக்கிறாரு. அவர்களும் வந்து அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சேர்மா செல்வராஜ் ஐயா வந்து இன்னொரு சொன்னாங்க, அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து WCSல எவ்வளோ சமஸ்தாங்கன்னா திருவான்மையூரில் அவருக்கு கிளாஸுக்கு போயிருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு அணிலியாக நான் இருந்தேன். அப்போ போயிருந்தப்ப ஐயா வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில் வந்துட்டாரு, சரி போட்டுருந்தாரு ஒரு இருக்கும். அப்புறம் ஐயா தான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாரு அப்போ டைமில். அப்போ ஐயா கேட்டேன், ஐயா எப்படி பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, இது கொஞ்சம் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு ஐயா பற்றி கேட்டுருந்தேன் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அவரை சொன்னது முதல்ல வந்து எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே ஒப்பிங்க, இப்படிதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னார். அதை இன்னைக்கு நிறைவேற்ற அந்த ஐயா இருக்கு. அதே இன்னைக்கு வந்து அன்னைக்கு கிளாஸ் எடுத்ததை விட இன்னைக்கு ஐயாவுடைய முன்னேற்றம் வந்து மிக பெரிய லெவலில் இருக்குது. மூத்த பேராசிரியர் இருக்கிறாங்க நம்ம உலகத்தில், அதெல்லாம் பெரிய அதிகாரியாக எடுத்துட்டு நல்லா நிர்வகிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் மகிழ்ச்சி கருத்துக்களை சிறப்பாக எடுத்துக்கிறாரு ஐயா அவங்க. கரெக்டாக ஐயா அவருக்கு அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். வகையில் இந்த விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பு செய்தது வந்து அறக்கட்டளைக்கு மிக பெருமையாக இருக்குது. அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் உங்களுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உணவு வந்து எல்லாரும் ஏற்பாடு செய்திருக்கு. எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை உணவாக மாதிரி உருண்டை இதெல்லாம் ஐயா வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஐயா தான் எல்லாருக்கும் வீடு ஒரு நன்றி தெரிவித்துக் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பெரியாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் ஹைதராபாத்லேருந்து வர்றேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே தக்கோலத்தில் தான் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் கொரோனா எஃபெக்ட் ஆகி போயிட்டேன். மறுபடியும் எனக்கு இப்போ இந்த டிப்ளமோ போடுறதுக்கு வந்து போட வேண்டாம்னு நினச்சேன். அதுக்கு குமரன் ஐயாவோட தூண்டுதல்னால அங்கேருந்தே பண்ணலாம்னு போட்டேன். அங்கேருந்து என்னால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நினைக்கும் போது கிருஷ்ணமூர்த்தி ஐயா எனக்கு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கூட வந்து இங்கே பண்ணலனாலும் வீடியோவில் பண்ணி அனுப்பணுமான்னு சொன்னாங்க. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி ஐயா சொன்னது மாதிரி தான், செல்வராஜ் ஐயா சொன்னது மாதிரி தான், படித்து பட்டம் பெறல அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையிலே இருந்துட்டு இருந்தேன். அது என்னோட கனவை வந்து நிறைவேற்றிட்டாரு வேதாந்திரி மகரிஷி ஐயா. இன்னைக்கு நான் ஹைதராபாத்லேருந்து என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்துலையும் ஐயாவுக்கு தெரியும் 30ஆம் தேதி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அழுதேன், என்னால் வர முடியாது, அன்னைக்கு மருமகளுக்கு வளகாப்புன்னு. அதான் நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா இறைநிலையும் குருவர்களும் நம்மளுக்கு என்னைக்கு கைவிடாதுங்கிறதுக்கு நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு. 30ஆம் தேதி வைக்கிறது நான் கண்ணீர் விட்டோட மழையே வந்துட்டு மகரிஷி தேவையே மாற்றி வச்சுட்டாரு. இன்னைக்கு நான் இங்கே வந்து வாழ்ந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் பார்த்தேன். இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த மன்றத்தில் உள்ளவங்க எல்லாருமே சிறப்பாக எடுத்து செஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் குமரன் ஐயா வந்து ரொம்ப ஒருத்தவங்க பே பண்ணோடனே அவர் உடனே போட்டு போடுங்க வாங்கன்னு குமரன் ஐயா தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பேராசிரியராக அவர்களின் உடல் நலம், அவர்கள் இந்திய குடும்பம், வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக அமைய நிகழ்ச்சி நிறைவாக உலக நலம் வாய்ப்பு பண்ண
பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி படை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலந்தங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அமைதி அமைதி அமைதி. நன்றி. இங்கே பாருங்க அப்படியே இருங்க